இன்னைக்கு காலையில உங்க கார் சாவிய எங்க வச்சீங்க அப்படிங்கறது உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம். ஆமா, அது சகஜம்தான். கண்டிப்பா. நேத்து மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கே நேத்து என்ன சாப்பிட்டேன்னு இப்போ டக்குன்னு சொல்ல வரல. அதானே. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் உங்கள பார்த்து சொன்ன ஒரு கசப்பான வார்த்தை கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் இல்லையா? ம் அது அப்படியே மனசுல தங்கிடும், ஒரு தழும்பு மாதிரி. ஆமா. அப்போ அவங்களோட முகபாவனை, அந்த இடத்தோட சூழ்நிலை, இது எல்லாமே இன்னும் உங்க மூளையில ரொம்ப துல்லியமா பதிவாக இருக்கும். 100க்கு 100 உண்மை. ஏன் மனித மனம் இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை மட்டும் இவ்ளோ பாதுகாப்பா ரொம்ப நேர்த்தியா வச்சிருக்கு? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் இருக்கு. இந்த ஆழமான முரண்பாட்டை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு பதிவு. இன்னைக்கு நாம எடுத்துக்க போற மூலக்குறிப்புகளோட தலைப்பு விட்டு விடுவதால் கிடைக்கும் அமைதி, அதாவது தி பீஸ் ஆஃப் லெட்டிங் கோ. ரொம்ப அருமையான தலைப்பு. ஆமா, நம்ம வாழ்வுல ஒரு விஷயத்த, ஒரு நபர அல்லது ஒரு கசப்பான நினைவ ஏன் இவ்ளோ பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? அதை விட்டுடுறதுனால வாழ்க்கை எப்படி மாறும்? இதையெல்லாம் ரொம்ப தெளிவா அந்த குறிப்புகள் காட்டுது. இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தங்களை தான் நம்ம இப்ப பிரிக்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நாம எப்பவுமே ஒரு விஷயத்தை எப்படி பிடிச்சுக்கிறது, இல்ல எப்படி சாதிக்கிறது, இத பத்தி தான் யோசிக்கிறோம். ஆமா, அதுதான் சமூகத்தோட பொதுவான ஒரு பார்வையா இருக்கு. ஆனா விட்டு விடுவது அப்படிங்கிற ஒரு செயல் எப்படி நம்ம மன அமைதியை தீர்மானிக்குது? இது ரொம்ப புதுசா இருக்கே. அந்த 10 வருஷ பழைய நினைவு நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, அது ஒரு சரியான தொடக்கம். சொல்லுங்க. இந்த பறவுகளை நம்ம ஆராயும் போது வலிக்கான உண்மையான காரணம் எது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாய உடைபடுது. மாயையா? ஒரு நிமிஷம், வலிங்கிறது நிஜம்தான். அதுல என்ன மாய இருக்கு? நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு நிகழ்வு நடக்குது, யாரோ ஒருத்தர் நம்மள அவமதிக்கிறாங்க, இல்ல ஏமாத்துறாங்க. அந்த செயல்தான் நமக்கு வலிய தருதுன்னு நம்புறோம். ஆமா, வெளியில இருந்து வர்றது தானே வலி. ஆனா உண்மை அது இல்ல. அந்த நிகழ்வு எப்போதோ முடிஞ்சு போச்சு. அது கடந்த காலம். கரெக்ட். ஆனா நடந்த விஷயங்களை மனசுல மறுபடியும் மறுபடியும் புடிச்சு வச்சுக்கிறது தான் நம்மள தொடர்ந்து காயப்படுத்துது. இத உளவியல் ஆய்வுகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. ஓ, அதாவது வலிங்கிறது வெளியில இருந்து வர்றதில்ல, நாமே அதை திரும்ப திரும்ப உற்பத்தி பண்ணிக்கிறோம்னு சொல்றீங்க. அதேதான், சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது கேக்குறதுக்கு ரொம்ப சரியா படுது. ஆனா ஒரு நிஜ வாழ்க்கை ஒப்பீடு மூலமா இத பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ ஒரு தண்ணி நிரம்பிய கண்ணாடிய கையில வச்சிருக்கோன்னு வைங்க. சரி. அத ஒரு நிமிஷம் கையில பிடிச்சா நமக்கு எந்த வலியும் இருக்காது. ஆமா, அது ரொம்ப லேசான ஒரு சுமைதான். ஆனா அதே கண்ணாடிய ஒரு நாள் முழுக்க நாம அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? கை மரத்து போயிடும், பயங்கரமா வலிக்கும் இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடு இது. நடந்த விஷயங்களை மனசுல பிடிச்சுக்கிறதும் இந்த மாதிரி தானா? 100% இதே மாதிரிதான். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, மனித மனம் எப்படி பழக்கத்தின் காரணமா இந்த வலிய தனக்குள்ளேயே தக்க வச்சுக்குது அப்படிங்கிறது தான். அதாவது நமக்கே தெரியாம அதை ஒரு சுமையா நாம மாத்திக்கிறோமா? ஆமா, நம்ம மூளையில அமிக்டாலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற பகுதி. கரெக்ட். மூளைய பொறுத்த வரைக்கும் நிஜத்துல நடக்கிற ஒரு ஆபத்துக்கும் வெறும் நினைவுகள்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆபத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. அப்படியா? புது தகவலா இருக்கு. நீங்க இந்த 10 வருஷ பழைய துரோகத்தை நினைச்சு பார்க்கும்போது உங்க மூளை என்ன நினைக்கும்னா, அந்த துரோகம் இப்பவும் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கும். ஓ மை காட். அப்போ உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்கும்? உடனே அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை வெளியிடும். அதாவது ஒரு காயம் ஏற்பட்டா அந்த காயத்தை ஆற விடாம தினமும் நாமளே அதை சுரிஞ்சு விட்டுக்கிட்டே இருந்தா என்னாகும்? காயம் பெருசாக்கிட்டே தான் போகும், ரத்தம் வரும். அதேதான் மனித மனம் உணர்வு பூர்வமா தனக்குத்தானே பண்ணிக்குது. அதனாலதான் நிகழ்வு முடிஞ்சு பல வருஷம் ஆனாலும் வலி மட்டும் அப்படியே குறையாம இருக்கு. இப்போ புரியுது. சரி, நாம நடந்ததை பிடிச்சிக்கிறோம்னு பார்த்தோம். ஆனா குறிப்பா எதையெல்லாம் நாம அப்படி பிடிச்சிக்கிறோம்? இந்த மூலக்குறிப்புகள் ரொம்ப தெளிவா ஒரு 3 விஷயமா பட்டியலிடுது. அந்த 3 சுமைகள் என்னென்ன? நாம எதை விட மறுக்கிறோம்? 1 பழைய நினைவுகள், 2 வலி தந்த மனிதர்கள், 3 மறக்க முடியாத வார்த்தைகள். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் நாம நல்ல விஷயங்களை விட நமக்கு வலி தந்த இந்த மனிதர்களையும் அந்த மோசமான வார்த்தைகளையும் மறக்கவே மறுக்கிறோம்? மனித இயல்பு ஏன் இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை மட்டும் இவ்வளவு இறுக்கமா பிடிச்சுக்குது? இது ரொம்ப ஆழமான கேள்வி. பல தகவல்களை இணைச்சு பார்த்தாதான் இதுக்கு விடை கிடைக்கும். இந்த 3 வார்த்தைகளோட கணம் ரொம்ப பெருசு. எப்படி சொல்றீங்க? ஒவ்வொன்னா பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல்ல பழைய நினைவுகள்.
இத நாம பிடிச்சுக்கிறதால இது நம்ம நிகழ்காலத்தை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. சரி. நாம ஒரு அழகான பீச்ல நின்னுகிட்டு இருக்கலாம், இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆமா. ஆனா மனம் அந்த பழைய கசப்பான நினைவுல மூழ்கி இருந்தா அந்த நிமிஷத்தோட அழக நாம முழுசா இழந்துடுறோம். உண்மைதான். நம்ம உடம்பு பிரசன்ட்ல இருக்கும், ஆனா மனசு பாஸ்ட்ல இருக்கும். கரெக்ட். நிகழ்காலம் அப்படிங்கிற உங்க அருமையான பரிசு கடந்த காலம் அப்படிங்கிற இருட்டறைக்குள்ள தொலைஞ்சு போயிடுது. அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அதற்கடுத்து அந்த 2வது சுமை, அந்த வலி தந்த மனிதர்கள். ஆமா, அவங்க நம்மளை விட்டு எப்போதோ போயிருக்கலாம். ஆனா அவங்க நம்மளோட எதிர்காலத்தை முடக்கி போடுறாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. ஒரு மனிதர் தந்த வலிய நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதால ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் மேலையும் நாம நம்பிக்கையை இழந்துடுறோம். ஆமா, எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வந்துரும். எதிர்காலத்துல நம்ம வாழ்வுல வரக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்களை கூட நாம அதே சந்தேக கண்ணோட்டத்துல தான் பார்ப்போம். அது அந்த புது மனிதர்களுக்கு நாம செய்யற துரோகம் இல்லையா? கண்டிப்பா. நீங்க அந்த பழைய மனிதர்களை உங்க மனசுல வாடகை கொடுக்காமலே குடியிருக்க அனுமதிக்கிறீங்க. அடா, இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. வாடகை இல்லாம குடியிருக்க விடுறோம். அவங்க எங்கேயோ அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள பற்றிய கோபத்தை சுமந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாம முடங்கி கிடப்பீங்க. இது உண்மையிலேயே ஒரு மனச்சிறை தான். ஆனா என்னைய ரொம்ப பாதிப்பது அந்த 3வது சுமைதான். மறக்க முடியாத வார்த்தைகள். அதானே. ஆமா, ஒரு மனிதன் செய்யற செயலை விட அவங்க உச்சரிக்கிற வார்த்தைகள் எப்படி இவ்வளவு ஆழமான தழும்புகளை உருவாக்குது. ஏன்னா வார்த்தைகள் நம்ம சுயமரியாதையோட மையத்தையே தாக்குது. அதாவது உன்னால முடியாது, நீ இதுக்கு தகுதியற்றமே, இப்படிப்பட்ட வார்த்தைகள். ஆமா, ஆரம்பத்துல அது யாரோ ஒருத்தரோட குரலா வெளியிலிருந்து வந்த வார்த்தையா தான் இருக்கும். ஆனா அத நாம தொடர்ந்து நமக்குள் அசை போடும்போது காலப்போக்குல அந்த வார்த்தைகள் நம்மளோட சொந்த குரலாவே மாறிடும். ஓ, அப்போ நாமளே நம்மள அப்படி திட்டிக்க ஆரம்பிச்சுடுவோம். அதேதான். உங்களை நீங்களே பார்த்து இதையெல்லாம் பரந்த கோணத்துல இணைச்சு பார்த்தா இந்த 3ம் எப்படி ஒரு பயங்கரமான சங்கிலி போல செயல்படுதுன்னு புரியும். எப்படி? அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். பழைய நினைவுகள் உங்களை நிகழ்காலத்துல வாழ விடாம தடுக்குது. வழி தந்த மனிதர்கள் உங்களை எதிர்காலத்தை நோக்கி நகர விடாம செய்றாங்க. மறக்க முடியாத வார்த்தைகள் உங்களை நீங்களே நேசிக்கிறத தடுக்குது. கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. இது ஒரு மனிதனை உணர்வு ரீதியா முழுமையா சிதைக்கிற ஒரு தொடர் சங்கிலி தான். ஆமா, இப்போ இந்த 3 சுமைகளையும் நாம தொடர்ந்து சுமந்துகிட்டே இருந்தா அதுக்கான விலை என்ன? அத மூலக்குறிப்புகள் ரொம்ப சரியா சுட்டி காட்டுது. என்ன சொல்லுது குறிப்புகள்? இவைகளை விடாமல் பிடித்து வைத்தால் மன அமைதி மெதுவாக மறைந்துவிடும் அப்படின்னு அந்த வரி சொல்லுது. மன அமைதி காணாமல் போயிடும். இது விளக்குறதுக்கு எனக்கு ஒரு எளிய ஒப்பீடு தோணுது. ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒப்பீடு. அப்படியா? சொல்லுங்க கேப்போம். நாம எல்லோரும் பயன்படுத்தும் மொபைல் போனை எடுத்துக்குவோம். சரி. நம்ம போன்ல பின்னணியில பல செயலிகள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதாவது பேக்ரவுண்ட் ஆப்ஸ். ஆமா, நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நாம எந்த அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணலன்னு தான் நினைப்போம். ஸ்கிரீன் ஆஃப் ஆகி தான் இருக்கும். ஆனா அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் நமக்கே தெரியாம போனோட பேட்டரியை எப்படி வேகமா குறைக்குமோ? கரெக்ட். அதே போலதான் இந்த பழைய நினைவுகளும் நம்ம மன அமைதிய மெல்ல மெல்ல உறிஞ்சு எடுத்துடுது. இந்த ஒப்பீடு சரியா இருக்கா? இது 100க்கு 100 பொருத்தமான ஒப்பீடு. மூலக்குறிப்புல இருக்கிற அந்த மெதுவாக அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அந்த வார்த்தை அவ்வளவு முக்கியம்? ஏன்னா அமைதி ஒரே நாள்ல பறிபோறதில்ல. உங்க போன் பேட்டரி ஒரே செகண்ட்ல 0 ஆகுறது இல்லையா? ஆமா, 100லேருந்து 90, 80ன்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். மன அமைதியோ அப்படிதான். அது சிறுக சிறுக தேய்ந்து போகுது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. என்ன கேள்வி அது? இந்த சூழ்நிலையில நீங்க இருந்தா உங்களுக்கு எது மிக முக்கியமா தோணும்? உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை யார்கிட்ட கொடுத்திருக்கீங்க? ஓ, அதாவது அந்த ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு கேக்குறீங்க? ஆமா, உங்களை காயப்படுத்தினவர் எப்போதோ போயிட்டாரு. ஆனா உங்க மனசோட பின்னணியில ஓடுற அந்த கோபம் மூலமா உங்களோட அமைதியை கெடுக்கிற உரிமையை இன்னும் அவர் கையில தானே நீங்க கொடுத்திருக்கீங்க. இது நமக்கே நாம செஞ்சுக்கிற ஒரு பெரிய துரோகம் மாதிரி இருக்கு. உண்மைதான். இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி, அமைதி மெதுவா மறைஞ்சிடும்னா அதை திரும்ப பெறுவது எப்படின்னு பார்க்கணும். இதுக்கு என்ன தீர்வு சொல்றாங்க குறிப்புகள்ல? ஒரு மாபெரும் தத்துவஞானியோட மேற்கோளை முன்னாடி வைக்கிறாங்க. யார் அது? புத்தர் தான். புத்தர் சொல்றாரு, விட கற்றுக்கொண்ட மனதில்தான் அமைதி பிறக்கும்னு. விட கற்றுக்கொண்ட மனமா?
ஆக இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? சொல்றேன். இந்த விட்டு விடுவது, அதாவது லெட்டிங் கோ அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பலவீனமா, ஒரு பிரச்சனையை எதிர்க்காம விலகி போறது கோழைத்தனம்னு ஒரு பொதுவான பார்வை இருக்கே. அது முற்றிலும் தவறான புரிதல். விட்டு விடுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். எப்படி இப்படி சொல்றீங்க? இங்க புத்தர் சொன்ன அந்த கற்றுக்கொண்ட மனம் அப்படிங்கிற வார்த்தையோட ஆழத்தை நாம பார்க்கணும். கற்றுக்கொண்ட மனம். விட்டு விடுவது அப்படிங்கிறது ஏதோ சுவிட்ச் போட்டதும் தானா நடக்கிற ஒண்ணு கிடையாது. அது நாம தொடர்ந்து பழகி கத்துக்க வேண்டிய ஒரு கலை. ஓ, அது ஒரு பயிற்சி மாதிரி சொல்றீங்க. ஆமா. நீங்க ஒரு கயிற்றை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கயிறு மறுமுனையில ஒரு பெரிய பாறையோட கட்டப்பட்டு உங்களை பாதாளத்தை நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கு. சரி. அந்த நேரத்துல அந்த கயிறை விடாம புடிச்சுக்கிட்டு இருக்கிறது வீரமா, இல்ல அந்த பிடிய தளர்த்தி கயிற்றை கீழே போடுறது வீரமா? கண்டிப்பா கயிற்று கீழே போடுறது தான் புத்திசாலித்தனம். அதேதான். கயிற்றை விடுறது பாக்குறதுக்கு தோத்து போன மாதிரி தெரியலாம். ஆனா உங்களை காப்பாத்திக்க அத ஒண்ணுதான் வழி. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. பழைய குப்பைகளை நாம கையில வச்சுக்கிட்டே இருந்தா புதுசா எதையும் வாங்க முடியாது இல்லையா? சரியா சொன்னீங்க. கைகள்ல உள்ள பழைய குப்பைகளை கீழே போட்டால் மட்டும்தான் புதிய அழகான விஷயங்களை நாம ஏந்தி கொள்ள முடியும். இததான் சில விஷயங்களை விடுங்கள், அப்போதுதான் வாழ்க்கை அழகாக மாறும் அப்படின்னு இறுதி வரைகள் சொல்லுதா? எக்ஸாக்ட்லி. அந்த வெறுமையை உருவாக்குறது தான் விட்டு விடுதலோட நோக்கம். அப்பதான் புது உறவுகள், புது சந்தோஷங்கள்லாம் உள்ள வரும். சூப்பர். நாம விவாதிச்ச அனைத்தையும் சுருக்கமா தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. என்ன புரியுது உங்களுக்கு? வெளியாட்களோ வெளியில நடக்கிற நிகழ்வுகளோ நம்ம வழிக்கான காரணம் கிடையாது. ஆமா, அது ஒரு மாயைன்னு ஆரம்பத்திலே பார்த்தோம். வார்த்தைகளும் தான் நமது வழிகளுக்கு உண்மையான காரணம். 100% உண்மை. அதனால அதை விட்டுவிட கற்றுக்கொண்டால் வாழ்க்கை தானாகவே அழகாக மாறும். இதை நம்ம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். கண்டிப்பா இது ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்வியல்ல கொண்டு வர வேண்டிய ஒரு மாற்றம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு இறுதி கேள்வியோட நாங்க விடைபெற விரும்புகிறோம். அந்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்க தற்போது ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பழைய நினைவு அல்லது ஒரு நபரோட கசப்பான வார்த்தை, அது எது? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கும். அந்த நினைவை நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது அது உங்களை பிடிச்சுக்கிட்டு உங்க நிகழ்காலத்தை முடக்கி வச்சிருக்கா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இன்னைக்கு அத நீங்க கீழே வச்சுட்டா நாளைக்கு உங்க வாழ்க்கையில புதிதா என்ன அழகான விஷயம் மலரக்கூடுன்னு சற்று சிந்தித்து பாருங்க. அந்த பழைய சுமையை இறக்கி வச்சுட்டு ஒரு புதிய விடியலை நோக்கி நடக்கிறதுக்கான ஒரு சிந்தனை இது. ஆமா, உங்க நேரத்துக்கு ரொம்பவும் மதிப்பளிக்கிறோம். ஒரு தோழன் போலவும் ஒரு வழிகாட்டி போலவும் இருந்து இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்றோம். உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை நன்றி. அந்த பிடியை தளர்த்துங்கள், அமைதியை உணருங்கள்.